அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க ஒன்றியம் தெரியுதுங்களா? நான் தியாகதுர்க ஒன்றிய செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் தியாகதுர்க ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். நான் தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்கிறேன். 2011 மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஜாயின் பண்ணேன். அப்போலேருந்து இது வரைக்கும் நான் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறேன். இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தளபதி அவர்கள் நேற்று அந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் பேசின மாரி பொறுப்பற்ற பேச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பொறுப்பற்ற பேச்சு. துளியும் நியாயம் கிடையாது, மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலவரத்தை மூட்டுற மாரி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு. கடைசியா சொல்றாரு, என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் இங்க தான் இருப்பேன், முடிஞ்ச என்ன பண்ணி பாருங்க, கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி ஒரு டோன்ல பேசுறாரு. அப்ப இது என்ன தெரியுமா, ஒரு கலவரத்தை தூண்டுற மாரி இருக்கு. அவரு திருமாவளவன் சார் சொல்லியிருக்காரு, ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ரவுடி போதும், ஆனா கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவைன்னு சொல்றாரு. அந்த தலைமை பண்பு துளியும் அவர்கிட்ட இல்லை. எனக்கு அது மீது ரொம்ப வருத்தமாவே இருக்கு. இன்னொன்னு, அந்த சம்பவத்துக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு. அதுல நானும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இந்த மாரி தவறுகள் இனிமே நடைபெறாம நான் பாக்குறேன், இந்த மாரி தவறுகள் இனிமே நடக்கக்கூடாது, அதுக்கான முன் ஏற்பாடுகள் என்னவோ அதை எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூடமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு. எங்கிருந்து அவருக்கு இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல, யாருனால இந்த தைரியத்துல பேசுறாருன்னு தெரியல. என்ன முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி. அன்னைக்கு தலைவா படம் ரிலீஸ் ஆகாம தாமதம் ஏற்படுது. அன்னைக்கு சிஎம் இருந்தவங்க திரு செல்வி ஜெயலலிதா அவங்கள பாக்குறதுக்கு கோடைநாடு போறாரு, அனுமதி இல்லை, ஒரு 2 கேட்டுல நின்னுறாரு. அப்புறம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் ஒரு வீடியோ போறாரு. எப்படி போறாரு? கையை கட்டிக்கிட்டு, சிஎம் மேடம் அவர்களே, தலைவா படங்கிறது என்ன சார்ந்தது இல்ல, குடும்பம் சார்ந்தது, நீங்க எவ்வளவு இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, இதன் மீது கருணை காட்டி இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் வைக்கிறீங்க. ஏன் சார் அன்னைக்கு எங்க சார் போச்சு இந்த வீரம்? அன்னைக்கே பேசிருக்கலாம்ல, நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, பண்ணாம விடுங்க, நான் என்ன பண்றேன் பாருன்னு நீங்க பேசுறீங்களா? பேசல. ஓகே, அதை முடிச்சிட்டீங்க. அப்புறம் கரூருக்கு என்ன காரணமா இருக்கணும், நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாக்க, என்ன காரணத்தினால இருந்து இருக்கும்னு. காலையில 8:45 நாமக்கல் வரணும்னு போட்டிருக்கீங்க, 12:30 கரூர் வரணும்னு போட்டிருக்கீங்க. ஆனா எத்தனை மணிக்கு நீங்க வந்திருக்கீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இன்னொன்னு, யாருக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒசரம், நான் சொல்றேன் சார், யாருக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒசரம் நீங்க வேணும்னே தாமதமா வந்திருக்கீங்க. இன்னொன்னு, கூட்டம் நாம பெருசா காட்டணும்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தகவல் நீங்க கொடுத்திருப்பீங்க. நாம பெரிய கட்சியா காட்டணும், அதிமுக போட்டிருக்க அதை விட கூட்டத்தை நம்ம காட்டணும்னு நீங்க இந்த மாதிரி கிரௌட கூட்டியிருப்பீங்க. இன்னொன்னு, அங்க வந்தோடனே அசம்பாவிதம் நடக்குதுன்னு முன்கூட்டியே அறிஞ்சு காவல்துறை சொல்லியிருக்காங்க. சார் அங்க வேணாம் சார், வேற பாயிண்ட் வச்சுக்கலாம். நீங்க ஒத்துக்கவே இல்லை, வேற இடத்துல நின்று பேசிட்டு அப்படியே போயிருக்கலாம். மக்கள் மீது எங்க சார் உங்களுக்கு அக்கறை இருக்கு? நம்ம பின்னாடி துரத்திட்டு வரானுங்களே, அவனுங்க நல்லா இருக்கிறானுங்களா, சேஃப்டியா இருக்கிறானுங்களா, என்ன பண்றானுங்க அப்படின்னு எந்த ஒரு அவரன்ஸுமே இல்லை. அவ்வளவு கிரௌடு இருக்கு, அவங்களுக்கு தண்ணி இருக்கா, எந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கறது கிடையாது. 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு இடத்துல நிக்கிறானுங்க. யார் சார் உங்களை நம்பி நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சிட மாட்டீங்களா நம்பி வந்த உங்க ரசிகர் கூட்டம். புரியுதுங்களா? திரு கேப்டன் அவர்களும் நடத்திருக்காங்க, இதே மாரி மாநாடுகள் நடத்திருக்காங்க, மீட்டிங் நடத்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது. ஏன்னா அவர் மக்கள் மேலையும் தொண்டர் மேலையும் அவ்வளவு கேர் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு மக்கள் மேலையும் தொண்டர்கள் மேலேயும் எந்த ஒரு அக்கறையா இருந்ததை இது வரைக்கும் தெரியலீங்க சார். உண்மையிலுமே சொல்றேன், உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மக்களோட அடிப்படை பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வெயில காத்துட்டு கடந்தா போறானு நினைக்கிறீங்க நீங்க. யார் அவன் இருந்தா போறானே,
சார் ஐயோ நம்ம சொல்லியிருக்குமே, நம்ம 12 மணிக்கு சொல்லியிருக்குமே, அவன் நம்மளை பாக்குறதுக்கோசரம் ஒரு 10 மணிக்கே வந்திருப்பானே, அவன் வெயில்ல கஷ்டப்படுவானுங்களே, நம்ம அவனோட கஷ்டத்தை தீக்கிறது தானே நம்ம வர்றோம், அவனை ஏன் நம்ம கஷ்டத்துல விடணும்? சரி நம்ம முன்கூட்டியே போய் பார்ப்போம், பார்த்துட்டு நீங்களாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க, சேஃப்டியா இருந்துக்குங்கன்னு எங்குமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்களே. சார் சும்மா சினிமா ஷூட்டிங்ல சொல்றாங்க சார், நீங்க சொன்ன டைமுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லியிருக்காங்களே, எல்லாமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோமே. அப்ப சினிமா ஷூட்டிங்க்கு கரெக்டா டைமிங்க்கு போற ஒரு நபர் மக்களை சந்திக்க மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு டிலே ஆகுது? சொல்லுங்க சார். இன்னொன்னு சார், நீங்க அன்னைக்கு அந்த பிரச்சாரத்துல பாட்டு ஒண்ணு பாடுறீங்க, பாட்டலுக்கு 10 ரூபா 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாடுறீங்க. அவங்க வாங்கினாங்களோ வாங்கலையோ எங்களுக்கு தெரியல. ஸோ வாங்கினதா கூட இருக்கட்டும், உங்களோட படத்துக்கான ஓப்பனிங் டிக்கெட் எவ்வளவு சார்? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு 250 கோடி வாங்கறன்னு மாறு தட்டி சொல்லிக்கிற நீங்க இந்த முதல் ஷோ டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரகாஷை போட்டு வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமா நான் டிக்கெட் வாங்கி என் ஒன்றியம் சார்பா என் பசங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சார். 1000 ரூபாய்க்கு விற்பா சார், ஒரு டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. இன்னைக்கு அவரை போட்டிருக்கீங்க, துளி கூட மரியாதை கிடையாது. ஏன்னா ஒரு டிக்கெட் கூட அந்த ஆள் இலவசமா தரவே மாட்டான். 1000 ரூபாய்க்கு குறைஞ்சது 1000 2000ன்னு வித்து காசு பாக்குற கூட்டம் சார். நீங்க எப்படி சார் ஊழியலை ஒழிப்பீங்க? நல்லா இல்ல சார், எவனுமே ஒழிக்கமானவன் கிடையாது. இன்னைக்கு கட்சியில போஸ்டிங் போட்டுட்டு இருக்கிறானுங்க, அத்தனை பேத்துக்கிட்டுமே ஒரு சின்ன போஸ்டிங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு வசூல் பண்ணி வாரி குமிச்சிட்டு இருக்கிறானுங்க. பணம் தான் சார். ஓப்பனா சொல்றேன். வேற பரணி பாலாஜி அந்த ஆளு, அவர்கிட்ட போய் கேக்குறோம், இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். உழைப்பு யாருக்கே வேணும்? உழைக்கிறவங்களாம் வேணாம். பணம் இருக்கா? பணம் இருந்தா பதவி. உழைக்க ஒண்ணு மாரி 1000 பேர் இருக்கிறானுங்க, உழைக்கிறவனுக்கு தேவை கிடையாது. பணம் வச்சிருக்கோம்னா சொல்லுங்க அப்படிங்கிறாரு அவரு. இதுக்கெல்லாம் எங்க இருந்து தைரியம் வருது இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கறதுக்குன்னு பார்த்தா, இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஆளு ஆனந்த் தான். ஆனந்த், புஷி ஆனந்த். அவரு கொடுக்கிற தைரியத்தினாலதான் பரணி பாலாஜி பேசுறாரு, பிரகாஷ் வசூல் பண்ணி தர்றாரு. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த குரூப்பை வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே திருட்டு பயலுவ, காசு 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 காசுன்னு அலையிறானுங்க. ஒரு ஒழுக்கம் கிடையாது. நான் விக்கிரவண்டி மாநாட்டிலே பார்த்தேன். நான் பக்கத்துல தான் இருந்தேன். எனக்கு அப்பவே அவ்வளோ பயமாச்சு. கிட்டத்தட்ட நானும் ஆர்வ கோளாறுல ஒரு 7-8 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டேன். உள்ள போய் 6 மணி வரைக்கும் சாயந்தரம் நீங்க வந்துட்டு போற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அசைய முடியல என்னால. கூட்டத்தை தப்பு சொல்லல சார், நானு உங்களுக்கு நல்ல கூட்டம் வருது சார், நல்ல கூட்டம் வருது. ஆனா எந்த ஒரு முன் ஏற்பாடுமே இருக்க மாட்டேங்குது. எனக்குலாம் அன்னைக்கெல்லாம் பயம். அன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் முன்னாடி இருக்கிற பேரிகார்டு, அந்த ஸ்பீக்கரு எல்லாத்திலயும் மேல ஏறிக்கிட்டு தொங்குறானுங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே சாயுது. அன்னைக்கே எனக்கு உசுறு பயம்லாம் நிறைய வந்துச்சு சார். யாரையும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாது சார். நம்ம என்ன இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், அது சேஃப்டியா இருக்கா, வரவங்க யாரு நம்மள நம்பி வராங்க, அவங்க சேஃப்டியா போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை நீங்க பண்ணுங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி தவறுகள் எங்குமே நடக்க கூடாது. முதல்ல யாருமே குறை சொல்றதை நிப்பாட்டுங்க. நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்க பாருங்க. நான் இன்னொன்னு இது காட்டுறது காரணம் என்னன்னா, இனிமே நான் இந்த கட்சியில தயவு செய்து இருக்கவே மாட்டேன். எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் வேணாம், எனக்கு கட்சியும் வேணாம், எனக்கான தலைவரே நீங்க கிடையாது. நான் அம்பேத்கர் பெரியார்லாம் வச்சுட்டீங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அடுத்து நம்மளுக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டான், இதெல்லாம் பேசி நம்மளுக்கான ஒரு தலைவர் கிடைச்சிட்டாருன்னு நாங்க நினைச்சோம். அப்படி எதுவுமே கிடையாது. அம்பேத்கர் பெரியார் பத்தி ஒரு எல்லளவு கூட உங்களுக்கு தெரியுதா, இல்ல செயல்படுத்த முடியலையா என்னன்னு தெரியல. பேருக்கு மட்டும் போட்டோ வச்சிருக்கீங்க, ஆனா உங்களோட கொள்கையை ஒரு எல்லளவு கூட நீங்க கடைபிடிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால எனக்கு இந்த கட்சியும் வேண்டாம், இந்த பதவியும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். உங்களுக்கு தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை.
நான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது, மக்கள் மீது எந்த ஒரு நேசமும் கிடையாது. உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைச்சாலுமே அது சரியா இருக்காது. அது இதை விட அகல பாதாளத்தில் தான் போய் விடும். நீங்க நினைச்சுக்கிங்க. அரசாங்கமே உங்க கைக்கு வந்தாலுமே தமிழ்நாடு நாசமா தான் போகும். நீங்க உங்க பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க, கண்ணியமா நடந்துக்குங்க, உங்க ரசிகரை முதல்ல நீங்க பாதுகாத்துக்குங்க, மக்களுக்கான நன்மதிப்பை வளர்த்துக்குங்க, மக்களுக்காக உழைங்க. ஃபர்ஸ்ட் நடிக்காதீங்க, மக்களுக்காக உழைங்க. நன்றி, வணக்கம்.